நம்ம இந்த சட்டியெல்லாம் ஊறணுங்கிறதுக்காக அன்னக்கூடையிலே 2 சட்டியை ஊற வச்சிட்டோம். 2ல் தண்ணியை பிடிச்சது அப்படி கீழே இருக்குது. ஸோ இங்கே என்னடா என்னமோ புதுசாக வேலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு எங்கள் வாத்துங்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. வாத்துங்க தீனி சாப்பிட்றதுக்காக மேலே ஏறிட்டாங்க. ஆமாம், நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு போட்டதும் முளைச்சிருக்குது. அக்கா தீனி எடுத்துகிட்டு வராங்க. தீனி சாப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க பாருங்கள். தீனி வச்சாச்சு. பாருங்கள், அரிசியை சாப்பிட்றாங்க. நம்ம மண் சட்டியில் வச்சுருக்க தண்ணியும் குடிச்சிக்கிறாங்க. ஸோ அரிசி சாப்பிட்டு தண்ணி குடித்து அவங்க உள்ளே தெளிக்கிறாங்க எல்லாத்தையும். கேட் திறந்தாங்களா, வெளியே போகலான்னு ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்கங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மண் சட்டியை வந்து நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிடணும். சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து தண்ணியை அதாவது கீழே ஊற்றிட்டு அதில் சாதம் வடித்த கஞ்சி ஊற்றணும். வாத்தங்களா அழகாக தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து இப்போ சுட கஞ்சி தண்ணி இல்லையா, சாதம்